யூரின் கலரை வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். லைட் எல்லோவா இருந்தா உடம்புக்குள்ள கழிவு இருக்குன்னு அர்த்தம். ஸோ எப்போ வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிடணும். ஒன்ஸ் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா 1 மணி நேரம் கழிச்சு தான் தண்ணி குடிக்கணும். கேஸ், அசிடிட்டி, இன்டைஜஷன், எனக்கு உபசமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறது, இல்லை சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே குடிக்கிறது. ரெண்டுமே பண்ணக்கூடாது. இமிடியேட்டாகவும் குடிக்கக்கூடாது, சாப்பிடும் போதும் குடிக்கக்கூடாது. ஸோ நிறைய பேருக்கு இருக்கிற இன்னொரு சந்தேகம் வந்து என்ன அப்படின்னா வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கலாமா? அதே மாதிரி வந்து ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்றது, தண்ணி எவ்வளோ குடிக்கணுன்றது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தான் முடிவு பண்ணும். ஏன்னா ஒருத்தர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், ஒருத்தர் வந்து செடென்ட்ரி ஜாப், டெஸ்க் ஜாப் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் ஏசியில் இருப்பாங்க, இல்லை சில பேர் ஏசியில் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அவங்களோட யூரின் கலரை வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். லைட் எல்லோவா இருந்தால் உடம்புக்குள்ள கழிவு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த கழிவு வெளியே போகிறதுக்கு தண்ணி குடிக்கணும்னு அர்த்தம். அதுதான் இண்டிகேஷன். ஸோ எப்போ வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிடணும். ஒன்ஸ் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா 1 மணி நேரம் கழிச்சு தான் தண்ணி குடிக்கணும். ஏன்னா ஸ்டொமக்ல வந்து ஆசிட் செக்ரீட் ஆகுது. சாப்பிட்ற உணவை ஜீரணம் பண்ணுறதுக்கு அமிலம் செக்ரீட் ஆகுது. அதனோட pH வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.5 pH. நம்ம தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா அது 6.57 pH வந்துடும். ஸோ அமிலமாக இருக்க வேண்டிய அந்த ஆசிட் வந்து நீர்த்து போகிறதுனால சாப்பிட்ற சாப்பாடு எதுவுமே ஜீரணம் ஆகாமல் உள்ளுக்குள்ளேயே இட்லி மாவு மாதிரி புளிச்சிட்டு இருக்கும். அந்த புளிச்சு போய் வர்றது தான் கேஸ், அசிடிட்டி, இன்டைஜஷன், உபசமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறது, இல்லை சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே குடிக்கிறது. ரெண்டுமே பண்ணக்கூடாது. இமிடியேட்டாகவும் குடிக்கக்கூடாது, சாப்பிடும் போதும் குடிக்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா பால் வந்து மனுஷ உடம்புக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது உண்மைதானா? பால்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த விலங்கோட குட்டிங்களுக்காக அந்த தாய்ப்பால் வந்து சுரக்குது. ஸோ இப்போ மனுஷனுக்கும் மாடுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க மாடோட லைஃப் சைக்கிள் பாருங்க, 20 இயர்ஸ் தான். ஸோ மனிதனோட லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 120 வருஷம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதில் இருக்கிற புரோட்டீன், அதில் இருக்கிற கால்சியமோட வீரியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். டைப் 1 டயபெட்டிஸ் 4 வயசு 5 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா அந்த மில்க்ல வந்து கேசின் ஒரு புரோட்டீன் இருக்கு. அதை வந்து நம்ம இன்சுலின் சுரக்கிற கணையம், அந்த பீட்டா செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீட்டா செல்ஸ்ல தான் அந்த இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கணையத்தில் இருக்கிற பீட்டா செல்ஸை வந்து அழிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் சொல்றாங்க, அந்த கேசின் என்ற ஒரு புரோட்டீன். ஸோ அதனால பால்ன்றது நமக்கு அவசியம் இல்லாத உணவு, எடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹார்மோன்ஸும் இருக்குது. இப்போ ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன், ப்ரோலாக்டின், இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து அது ஆகவே ஆகாது. அவங்க உடம்புல ஹார்மோன்ஸ் இருக்கும், இதுல ஹார்மோன்ஸ் இருக்கும், ரெண்டு போய் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய ப்ரோலாக்டின் லெவல்ஸ் வந்து அதிகமாகும். ப்ரோலாக்டின் அதிகமாகிறதுனால அது ப்ரோலாக்டின் இன்டியூஸ்ட் இன்ஃபெர்டிலிட்டின்னு இருக்கு, அது குழந்தையின்மை ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பிசிஓடி, ஃபைப்ராய்டு யூட்ரஸ், இந்த மாதிரி பல விதமான வியாதிகள் வரதுக்கு பால்ன்றது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அப்போ பாலை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மற்றதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா அதை விட மோசமானது பன்னீர், பட்டர், சீஸ், இதை வந்து எடுக்கவே கூடாது. கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது.